சத்தமின்றியே முத்தமிட்டதும் கும்மாளம்தான். புதிய பூவிது பூத்தது, இளைய வந்ததோ பார்த்தது, புது வந்ததோ செய்தி சொன்னதோ, புது வந்ததோ செய்தி சொன்னதோ, காதல் கொண்டதோ. புதிய பூவிது பூத்தது, இளைய வந்ததான் பார்த்தது. எஸ்கியூஸ் மீ, எஸ். நானும் உங்கள் ஆஃபீஸ் வழியாக தான் போகிறேன். வேணா ட்ராப் பண்ணட்டுமா? நோ தேங்க்ஸ், நானே போய்க்கிறேன். இல்லை, தனியாக போகிறீங்களேன்னு சொன்னேன். இல்ல பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். ஹலோ, நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல. ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியாதா? நானே போய்க்கிறேன்னு சொல்றேன்ல, போங்க போங்க. சங்கிலியப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். இது வரைக்கும் பல பேர் வந்து என்கிட்ட கதை சொல்லியிருக்காங்க. ஒரு கதை கூட எனக்கு பிடிக்கல, உருப்படியாகவும் இல்லை. கதையை கேட்டு கேட்டு என் காசு தான் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல டைரக்டரா நல்ல கதையோடு அனுப்பி வைங்க. உங்கள் ஆசீர்வாதத்தோட படத்தை ஆரம்பிக்கிறேன். அமோக வெற்றி அடையணும். சூப்பர். எந்த கதை யோசிச்சாலும் பழைய கதையோட ஜாட வருதே, என்ன பண்றது? என்ன யோசிக்க சொன்னா ஒவ்வொருத்தனும் தாவாங்குட்டில் தபேலா வச்சுக்கிட்டு இருக்கான். என்ன ஏதாவது கதையை யோசிச்சிங்களா? ஆமா சார். சொல்லு சார், இன்னைக்கு அம்மா சென்டிமெண்ட்ல ஒரு படம் பண்ணா தியேட்டர்ல நல்ல அமோகமா ஓடும் சார். ஆடியன்ஸும் படம் பார்த்துட்டு வெளியே வரையில ஒரு சொட்டு கண்ணீர் விடுவாங்க சார். எது? கண்ணீர் கண்ணீர். வெளியே வரையில ஒரு சொட்டு கண்ணீர் விடணுமா? ஆமா சார். வெளியே வர்றவன் படம் பார்த்துட்டு கண்ணீர் விடுறானோ இல்லையோ, படம் எடுக்கிற ப்ரொடியூசர் நான் கண்ணீர் விடுவேன். வேற ஏதாவது கதையை சொல்லு. நீ சொல்லு. நீ சுமார். சார், எனக்கு ஒரு ஐடியா சார். இல்லாட்டி ஒரு படம் எடுக்கலாமா சார்? அப்படியே செருப்பால் அடிச்சு பாரு. எந்திரி எந்திரா. அவன் கபடி விளையாட்டு எடுக்கிறான், கிரிக்கெட் விளையாட்டு எடுக்கிறான். ஏன் பக்கத்து வீட்டுல விளையாடு, அந்த அம்மாட்ட விளக்கமா தடி வாங்குவேன். அதெல்லாம் வாங்கிட்டு தானே வந்துருக்கேன். ஏண்டா ஒரு நல்ல யோசனை பண்ணுங்கன்னா யாருக்குமே வராதா? இந்த பார், என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. 4 நிமிஷம் டைம் தரேன். 4 பேர் மூளையை கசக்கி ஏதாவது ஒரு நாட்டை பிடிங்க. யோசிங்க. 4 நிமிஷத்துல பிடிக்க சொல்றாரு. பாகிஸ்தானா, துபாயா, இல்ல அபுதாபியா? சார், நாங்க 2 பேரும் யோசிச்சு ஒரு நல்ல அவுட்லைன் ரெடி பண்ணிருக்கோம் சார். ஒருத்தன் யோசிச்சாலே விளங்காது, இதுல 2 பேர் சேர்ந்து யோசிச்சிருக்கீங்களா? சொல்லு. இரு. ஒருத்தன் கஷ்டப்பட்டு 50 கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருக்கா சார். அத 4 பேர் சேர்ந்து அந்த பணத்தை அழிக்கிறதுக்கு திட்டம் போடுறானுங்க சார். அப்புறம் அந்த 4 பேர் சேர்ந்து அந்த பணத்தை அழிச்சாங்களா இல்லையா? இது அவுட்லைன் சார். அப்ப பணம் சேர்த்து வச்சிருக்க 50 கோடி ரூபாய் நானு, அந்த பணத்தை அழிக்க வந்த 4 கவுதாரி நீங்களா? அப்படியே போட்டேன்னா மரியாதையா வேற ஏதாவது யோசனை பண்ணி சொல்லுங்க. தயிர் தலையா? நல்ல கதையா சொல்லுங்க, அடி பிச்சு போடுவேன் 4 பேர்த்தையும். சார், இங்க எதுவும் யோசனை வரல. ஊட்டில 1 மாசம் ரூம் போட்டு கொடுங்க, நல்ல கதையா நான் ஏற்பாடு பண்ணி தரேன். எது? இங்க உங்களுக்கு மூளை வேலை செய்யாதா? ஊட்டியில ரூம் போட்டு கொடுக்கணுமா? ஏன் காஷ்மீர்ல ரூம் போட்டு தரேன், ஃபிளைட்ல போறீங்களா? டேய், இந்த மூஞ்சிய வண்டலூர் ஜூக்குள்ள கூட நுழைய விட மாட்டான்டா. இன்னொரு தடவை எவனாவது ஊட்டி கீட்டின்னு பேசி என் பணத்தை அழிக்க முடிவு பண்ணீங்க, 4 பேர் ஊட்டியும் திருப்பி திருகி. டேய், அந்த 4 காலமாட்டை அவுத்து விட்டு இவங்களை மேய்க்க விடுறா. ஏற்கனவே கக்கூஸ் கழுவி இருக்கும், இன்னும் காலமாட்டையும் கழுவுங்க. காலமாட்டை வேற மேய்க்கணுமா? Cheers டா மாப்ள. Cheers. எவ்வளோ சந்தோஷமா இருக்கிய? சொல்றா. நான் உன்ன மாதிரிலாம் கிடையாதுடா, கண்ட வீட்டுலாம் போகிறதுக்கு. ஐயோ, அதுக்கெல்லாம் மனசுல தில்லு வேணும், கூறவே தெம்பு வேணும்பா. ஒரு ரவுண்ட் போனதுக்கு இப்படி வளர்ற. டே, நாங்களாம் ஒருத்தியை பார்த்து அவளையே காதலிச்சு அவளையே கல்யாணம் பண்ணுற ஆளுங்க.
அதுக்கு பேரு தான் ஹீரோஸ்ன்றது. மச்சான் நீ ஹீரோட, நான் ஆன்டி ஹீரோ. நீ எந்த ஹீரோ வேணாலும் இருந்துட்டு போ. என் ஆளுக்கு வலை விரிச்சின்னா உன்னை கொன்னே விடுவேன். ஏன்டா மச்சி டென்ஷன் ஆகிற? இந்தா இன்னொரு பெக்கு போடுறியா? டேய், நீ எப்படி அந்த பொண்ணை கரெக்ட் பண்றேன்னு பார்த்துடலாம்டா. நான் பார்க்குற அந்த பொண்ணை அவளா வந்து என்கிட்ட லவ் சொல்ல வைக்கிறேன். அப்போதான்டா என்னோட ரியல் கேரக்டர் என்னன்னு உனக்கு தெரியும். பார்க்கலாமா? நீயா நானே வரேன்டா. ஓகே, பல வளத்தை ருசிச்ச நானே கூலாக இருக்கேன். ஒரு வளத்தை இன்னும் ருசிக்க கூட இல்லை. டென்ஷன் ஆகிறாராம. ஏங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க. கார்த்திக் பற்றி நான் உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? அவன் ரொம்ப மோசமானவன். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது. இன்னொரு வாட்டி என் கார்த்திகை பத்தி என்கிட்ட தப்பா பேசுன, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன தெரியும் உனக்கு? என் கார்த்திகை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ என் கார்த்திகை பத்தி சொல்ல தேவையில்லை. இன்னொரு வாட்டி கார்த்திகை பத்தி தப்பா சொல்ல நினைச்சு என் முன்னாடி வந்து நின்ன உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அவரோட ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்தினால தான் உன்னை விடுறேன். இனிமே இந்த மாதிரி கீழ்த்தனமா பேசுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மரியாதை கேட்டுடும். மைண்ட் யூ பிசினஸ். போடி போ. எவடி நல்லது சொன்னா கேக்குறீங்க? எப்படியே சாவு, நாசமா போ. தண்ணி மேலே தெளிக்காதப்பா. என்ன தண்ணி புதுசாக அடிக்கிறியாக்கு? டேய், சரக்கு ஊத்துற. ஊற்றிடுவோம். காடு ஒன்றும் கைக்கே சேர மாட்டேங்குது. டேய், காடை போடுறா. ஏதாவது கல்லாட்ட ஆடுறானுங்களோ? ஒழுங்கா போடுறா. சே, இது ஒரு வேஸ்ட் கார்டு. இந்தாங்கண்ணே. போடுறா. டேய் கதிர்வேலை எடு. உளராத. போடு. அப்படி சொல்லு. என்ன இது? சீட்டு. கிளாஸை கடிச்சு துப்பிடாத. நம்ம சண்முகம் வர. கதிர்வேலு, நாமெல்லாம் என்ன மப்பு அடிக்கிறோம்? அதை பாரு, சண்முகம் எப்படி வரான் பாத்தியா? அவன் தான் உலகமாக குடிக்காரன். அவனுக்கு ஒரு ரவுண்டு ஊத்தி பாரு, அவன் கூட எவனுமே அடிக்க முடியாது. அவன் யார் தெரியுமா? யாருக்கு தெரியும்? ஒன்னு என்னையுமே மிஞ்சிருவான்ப்பா. அப்படியா? ஆமா, நம்ம ஆப் அடிக்கிறதும் சரி, அவன் 5 கோட்டர் அடிக்கிறதும் சரி. தெரியுமா உனக்கு? போட்டு சீட்டு நீ. வணக்கம். வணக்கம் வணக்கம். வாப்பா சண்முகம். என்ன காலையிலேயே ஃபுல் மப்பு போல இருக்கு? வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கண்ணா. என் நண்பனுக்கு ஒரு வணக்கம். நீங்களும் நம்ம என்ன சர கேப்பான இருக்குது? அவனே கேட்கட்டும். என்ன சாப்பிட்றியா? கட்டி லைட்டா எனக்கு தான். அங்க இருக்குது பாரு பனைமரம், அங்க போய் உட்காந்து சாப்பிட்றியா? நிறைய ஊத்துறேன். அதெல்லாம் ஒரு சொட்டு சிந்தாம குடிப்பானப்பா. நாமளாம் என்ன சரக்கு எடுத்துருவோம். அண்ணா லைட்டா ஆடுறத பார்த்தா சரக்கெல்லாம் கமுத்துருவானாட்டு இருக்கு. முதல்ல நீ ஃபுல்லா ஊத்து. கதிர்வேலு சொல்லு. சிந்தாம ஊத்து. சரி, அவன் ஃபுல்லா அடிப்பான். ஊத்து ஊத்து, ஃபுல்லா ஊத்து. ஒரு சொட்டு சிந்தாம குடிச்சு காட்டு சண்முகம். மாமா, நாங்கெல்லாம் நவாப் காலத்திலே எங்க பரம்பரையே குடிகார பரம்பரை பேரை பத்தியே உனக்கு முழுசா தெரியாது. சிந்திராத. நவாப்பை பத்தி பேசுறேன். அதான் மரத்துல போய் உட்காந்து குடி போ. சரி மாமா.
உன் சகல உன்னையாட்ட போல இருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன்ல கதிர்வேல, செடியா போறானே. அவன் லுங்கி வந்தா கூட அவன் சரக்கு கீழே விட மாட்டான்ப்பா. நமக்கு தான் ஒரு ரவுண்டு கம்மியாக போச்சு. நம்மக்கிட்ட கருவிலே குடிக்க ஆரம்பிச்சோம் நம்ம. வாடா ராசா வா. நாசமா போங்கடா. உனக்கு ரொம்ப லொல்லு டேய். டேய் வரட்டுமாடா டேய். தேங்க்ஸ்டா டேய். ஏதாவது யோசனை சொல்லுங்கடா. தடிமாடு மாதிரி உக்காந்துருக்கீங்க. உன்னதாண்டா மச்சான் சொல்கிறேன் தடிமாடுன்னு. ஏய் நான் என்ன தடிமாடு மாதிரி இருக்கேன் போடா. டேய் மாப்பிள்ள, உன் ஃப்ரெண்டு கார்த்திக் பொண்ணுங்க வசதியில் வீக்குன்னு சொன்னியே. ஆமாம். உன் ஆஃபீஸில் உனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல. மாப்பிள்ளை இன்னைக்கு தான் சரியான யோசனை சொல்லியிருக்கான். சரியான யோசனை சொல்லியிருக்கல்ல, தனியாக உட்காந்து யோசிச்சு கரெக்டான ஒரு முடிவெடு. என்ன சரியா? நான் வரட்டா? பாய்டா மச்சி. இவன் சொல்கிற ஐடியா கூட ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்க. வர சொல்லிட்டு என்னப்பா பேசாம இருக்க? நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? சொல்லு விஜய், உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் தயங்குற? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் தெரியுமில்ல. இதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருந்த? விடுப்பா, கலக்கிடுவோம். சரிப்பா, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் பண்ண. ஹலோ. ஹலோ, நான் தான் பேசுகிறேன். யாரு? நான் தான் கார்த்தி பேசுகிறேன். சொல்லு கார்த்தி, என்ன நம்பர் புதுசா இருக்கு? காயின் பாக்ஸ்லேருந்து பேசுகிறேன். ஓ அப்படியா? அதை விடு, அந்த ஹைவேஸ் ரோடு இருக்கு இல்லையா, ஆமா. அதுக்கு பக்கத்தில் ஒரு பழைய பில்டிங் இருக்கு. அங்கே நீ கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? சரி வரேன். ஓகே, கண்டிப்பாக உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே கார்த்தி. இன்னொரு 15 நிமிஷத்தில் வந்தால் நல்லாயிருக்கும். வரேன். சீக்கிரம் வர முடியுமா? வந்துடுறேன். சரி, பாய். ஓகேம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வா. போன இன்னும் ஆளை காணமே. என்னாச்சுன்னு தெரியலையே. அப்பா வந்துட்டான். என்னாச்சு மகா? என்னாச்சு? போன காரியம் சக்சஸ் தானே? என்னாச்சு மகா? என்ன ஆச்சுன்னு கேக்குறியா? என்னம்மா ஆச்சு? இவன் தான் விஜய் ஃப்ரெண்ட் கார்த்திக்ல. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் லிஃப்ட் தர முடியுமா? கொடுத்துட்டா போச்சு, ஏறுங்க வண்டியில். தேங்க்யூ. டே கார்த்தி, உனக்கு மட்டும் எப்படா இப்படி தேடி வந்து மாட்டுது? பத்திரமா உட்காருங்க. ஓகே. எங்கே போகணும்? நீங்க போங்க, நான் சொல்றேன். சொல்றேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம வர. இந்த இடம் தான். ஏங்க, இது வேற மாதிரி இடமாச்சே. வாங்க, அதுக்காக தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏனுங்க, உண்மையாலுமா? பேசாம சீக்கிரமா வாங்க. இருங்க வர. அதுக்குள்ள அவசரமா? அவசரம் தான். இந்த மாதிரி விஷயத்துக்கு இவ்வளோ படி ஏறணுமா? சொல்லி இருந்தா என் இடத்துக்கே கூட்டு போயிருப்பேன். வாங்க கார்த்திக். வர்றேங்க. அதுக்கே இப்படி இருக்கிறீங்க? வராமையா போயிடுவேன். இவன் கூட போறோம். விஜய் சொன்ன பொண்ணு வந்துரும்ல. வாங்க. வர்றேன். அதுக்கு தானே வந்திருக்கேன். வாங்க. ஏய், இதை விட நல்ல இடம் வேற எங்க இருக்கு? இதுக்கு மேல நல்லா வர முடியாது. இங்கே நில்லுடி, வாடி. என்ன பண்ற?
என்ன கூட்டிட்டு வந்து சிலுங்குற வாடினா ஏய், விடு. டயலாக் விடுன்னு தான் சொல்றேன்ல. நடத்தி காட்ட வேணாமா விடு. வாடி ஏய், விடு. ஏய், இதான் மேட்ரா திரும்பி பார்க்காத நீங்க போலீஸ் போலீஸா? அப்படியே வா எங்க தானே வர சொன்னா? வர சொல்லிட்டு எங்க போயிட்டான்? நம்ம இடம் சொன்னல விஜய் எப்படி ஏக்கத்தமா மாட்டி விட்டானே? ஓடி பிடிச்சு விளையாடலாம் ஒரு பையன் வர மாட்டான் நில்றே இல்ல வாலண்டியரா வந்து மாட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆனா எப்படி என்ன ஒண்ணு பண்ணிடாத. இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான். ஓ இதுக்கெல்லாம் அவன் தான் காரணமா தப்பிச்சோம். கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சு ச்சே இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன கூப்பிடாத. இவே எதுக்கு இப்ப கூப்பிடுறா ஹலோ ஹலோ, நான் கவிதா பேசுறேன். ஹைவேஸ் ரெஸ்டாரண்ட்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? இதோ வந்துடுறேன் கார்த்திக் வேட்டைக்கு இன்னொன்று ரெடி ஆயிடுச்சு ஏன் கார்த்தி இவ்ளோ லேட்டு? அதான் வந்துட்டல எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க நான் வந்து 15 நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி வா பட்டாம்பூச்சி பறக்க சுட சுட காதல் வந்து இனிக்க சில சில காற்றும் வந்து அடிக்க தொட தொட நெஞ்சு குழி துடிக்க பறக்க சுட சுட காதல் வந்து இனிக்க சில சில காற்றும் வந்து அடிக்க தொட தொட நெஞ்சு குழி துடிக்க யுகங்களாய் யுகங்களாய் உன்னை என்னுள் வைத்து
இப்ப கதை ரெடி பண்ணலாம், பிரிச்சு மேய்ஞ்சு விடுவேன், ஜாக்கிரதை. எது வேணாலும் தலைவர் கேட்டுங்க. எது? எங்க தலைவர் யாரு? நான் தான் தலைவர், இவர் பொருளாளர், அவர் செயலாளர். கிழிஞ்சிரும். உங்களை பொருளாளர் செயலாளர் போட்டா விளங்குன மாதிரி தான். ஏண்டா வந்து 4 மாசம் ஆகல, அதுக்குள்ள செயலாளர் பொருளாளர் தலைவர்னு பிரிச்சுக்கிட்டீங்களா? சரி, இயக்குனர் சங்கம் இருக்குல்ல, அந்த யூனியன்ல யாராவது மெம்பர் ஆகிருக்கீங்களா? ஓ, அதுல வேற மெம்பர் ஆகணுமா? என்னடா கேள்வி கேட்குற? ஏண்டா சினிமாவில் எத்தனை யூனியன் இருக்குன்னே தெரியாது, நீங்க வந்து டைரக்ட் பண்ண போறீங்களா? ராஸ்கல். இந்த பார், சாயந்தரத்துக்குள்ள என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. கதையை ரெடி பண்றீங்க, ஷூட்டிங் போறேன். எழுத ஆரம்பிடா. இப்படி பெராக்கு பாக்குறது 15 காக்க மேலே தெரியுது. ஏதாவது உன்னை தள்ள போட்டு வைக்குதா? டைலாக் எழுதுற வேலையை பாரு. என்ன ப்ரொடியூசரே, என்ன ஏதாவது புதுசாக கதை கிடைச்சதா? ஏன், எதுக்கு? இல்லை, கதை கிடைச்சிருந்தா ஏதாவது படம் பண்ணியிருப்பீங்களேன்னு கேட்டேன். அதை விட்டுட்டு தெருவுக்கு தெரு மரத்துக்கு மரம் உட்காந்து தான் மிச்சம். ஏன் தேர்தலை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? நீ முதல்ல பொம்பளை பின்னாடி சுத்துறதுன்னு பற்றா பொறுக்கி போயில. அந்த பொண்ணோட அப்பா சொல்லி உன்னை செருப்பால் அடிக்க சொல்றேன். போ போ. ஆளும் மட்டை எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டாமையா இருக்க போடா கருங்காலிப்ப. ஐ ஜாலி, ஐ ஜாலி, ஐ ஜாலி. அண்ணே, என்ன அவன் கிக்கர் உதைச்சது எப்படி இருந்துச்சு? என் மூஞ்சில மிச்சமா இருந்துச்சா? அப்படியே ஓ மூஞ்சில மிச்சிருவேன். எழுதுறேன். வர்றவன் போறவெல்லாம் கதை பண்ணலையா படம் பண்ணலையான்னு என்னை பார்த்தா கேலி கிண்டல் ஆகி போச்சு. நான் யாருன்னு காட்டுறேன். எழுதிருவோம்ல. கவிதா, ஐயோ, அம்மா என்னாச்சுமா? ஏமா இருமுற? ஐயோ அப்பா, நான் இரும்பு கூட கூடாதா? ஏன்பா இப்படி இருக்கீங்க? இல்லம்மா, உனக்கு என்ன விட்டா வேற யாருமா இருக்கா? உனக்கு ஏதாவது ஒண்ணா நான் தானே பாத்துக்கணும். ஐயோ அப்பா, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தானேப்பா பாத்துக்கணும். நீங்க எதுக்குப்பா இந்த வயசான காலத்துல இப்படி ஓடி ஓடி வேலை செய்றீங்க? அம்மா, உங்க அம்மாக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேம்மா. உன்னை கண்கலங்காம பாத்துக்கிறேன்னு உங்க அம்மாட்ட நான் சொல்லிக்கிறேம்மா. என்ன வயசானா என்னம்மா, நான் உனக்கு அப்பா, நீ எனக்கு குழந்தை. ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்குற வரைக்கும் தான்மா. அப்பா, உங்களை மாதிரி ஒரு அப்பா எனக்கு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். நீங்க படுத்து தூங்குங்க. சரிம்மா, சரி சரி. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுமா? என்னாச்சு? ஐயோ, நீங்க படுங்கப்பா, அம்மா, எனக்கு உனக்கு ஒண்ணும் உடம்பு இல்ல. சரியில்லைன்னு நினைக்கிறேன். சொல்லிருமா. இங்க வாங்க. நான் நல்லா தானே இருக்கேன். ஆமா. படுத்து தூங்குங்க. தூங்குங்க. சரி, நீயும் படு. படுங்க நீங்க முதல்ல. படுத்துக்குமா. ஐயோ, நீங்க படுங்க. படுங்கப்பா, நீங்க படுங்க. பாத்தியா, இருமல் வருது. அப்பா, ஐயோ, படுங்கப்பா. சரி. இனிமே எழுந்தீங்கன்னா அவ்வளவுதான். நான் நல்லா தூங்க போறேன், நீங்களும் நல்லா தூங்குங்க. லைட்டா பண்ணி படுத்துக்கிட்டுமா? அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன், நீங்க படுங்க. இல்ல, வெளிச்சமா இருந்தா நீ தூங்க மாட்டேன்னு தான். என்ன கவிதா, இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் உன் ஃப்ரெண்டை காணோம்? இப்ப வந்துருவா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். லேட் ஆகுதுமா, நான் போகணும். எனக்காக கார்த்தி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டீங்களா ப்ளீஸ்? இது வந்துட்டா. ஏய், என்னடி இவ்வளவு நேரம் எங்கடி போன? உட்கார். ஏய், நான் சொன்னல, இவர்தான் கார்த்திக். நான் இவரை தாண்டி உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ. ஹாய். என்னடி அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல. ஹலோ ஹலோ ஹலோ, இங்க சிக்னல் கிடைக்கல, ஒரு நிமிஷம் இரு. என்ன அப்படி பாக்குற? என்ன கவிதா கிட்ட போட்டு விடலான்னு பாக்குறியா? ஒரு நிமிஷம். ஏன்னாச்சு, பணம் காசு இவ்வளோ இருக்கு, ஒரு வண்டி வாங்கலாம்ல? ஏல, நான் அவளை இழிச்சு வாயனா? அவளை விவரம் இல்லாதவனா? ஏல,
50,000 கொடுத்து பைக் வாங்கணும். பைக் வாங்கி அதுக்கு பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது போலீஸ்காரன் மறப்பான். ஆமா. லைசன்ஸ் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேள்வி மேல கேள்வி போட்டு தொலைப்பான். அதையும் தாண்டி வேகமா போனோம்னா ஒரு இடத்துல டாம்னு முட்டி கீழே விழுந்து கை கால் முறிஞ்சி ஆஸ்பத்திரிக்கு போய் நம்ம சொத்து பத்து புறாத்தி வித்து அத டாக்டர்கிட்ட தான் கொடுப்போம். அந்த டாக்டர் அவ்வளவு பணத்தையும் வாங்கிக்கிட்டு சொல்லுவான், ஐயா உங்க கால் சரியில்லை, இனி வாழ்க்கையில நீங்க சாதாரண நடக்க முடியாது, நொண்டி நொண்டியா நடக்கணும். ஏல இப்ப பாரு ஒரு இழிச்சவாய் நம்மகிட்ட மாட்ட போறான். அவன் கூட நான் போற இடத்துக்கு போய் சேர்ந்துரும்ல. அண்ணாச்சி எதுக்கு நொன்றாரு? வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம் கதிர்வேலு. வெளிநாட்டுல இருந்து எப்போ வந்த? வண்டியை தள்ளிட்டு வர. வண்டியில பெட்ரோல் தீந்து போச்சு அண்ணாச்சி. உனக்கு பெட்ரோல் அவ்வளவுதானே? ஆமா. நான் உனக்கு பெட்ரோல் தரேன். அப்படியா? ஆனா சொன்ன இடத்துல என்ன இறக்கி விடணும். கண்டிப்பா அண்ணாச்சி. வா வா வா. நீங்க சொல்லி நான் வராது இருப்பேனா? வா வா. கொஞ்சம் பெட்ரோல் திருட வைக்க. எப்படியாவது பெட்ரோல் கிடைச்சிரும்ல. இப்ப நான் என்ன செய்யணும்? அங்க பைக் இருக்குல்ல? ஆமா. அந்த பைக்ல நீ பெட்ரோல் எடுக்கணும். சரி அண்ணாச்சி. ஆட்கள் வர்றதுக்கு முன்னால என்ன சடார்னு எடுத்துரு. என்ன பெட்ரோல் திருட சொல்லி நீங்க பயப்படுறீங்களே? நான் பயப்படல. என்ன கைய ஆடுது அண்ணாச்சி? எங்க ஆடுது? நான் தைரியமா இருக்கேன். தைரியமா இருக்கீங்களா? எனக்கு பயமா இருக்கு. டப்னு எடுத்துரு. எவனோ வந்துடப்படாதுன்னு. சரி. வீட்டுக்காரர் வர அப்படியாட்டு இருக்குது. அவன் வாயில நான் மண்ணெள்ளி போட்டு குத்த. நீ வா 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 வா. சீக்கிரமா தெரியாம தெரியாம நிப்பட்டு படிச்சு பட்டு. நல்லா இருக்கு. அப்புறம் எங்க போறேன்? நல்லா இருக்கு. நான் ஆபீஸ்க்கு போறோம். பாத்து எவ்வளவு அழைச்சே? எல்லாம் நல்லா இருக்கு. பாசமே பாசம்ங்க. ஐயோ நீங்களா டைம் ஆகுது. சொன்ன கேளுங்க. நம்ம நாளைக்கு பேசலாம். பாக்க நினைச்சு வந்துட்டே இருந்தே அதுக்குள்ள சொன்ன கேளுங்க அண்ணாச்சி. டைம் ஆகுது. முடியல அண்ணாச்சி. எவ்வளவு டைம் பாருங்க. சீக்கிரம்டா. அண்ணாச்சி அதான் சொல்றேன்ல. ஐயோ என்ன முடிஞ்சான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. முடிஞ்சா? இல்ல அண்ணாச்சி. சொல்ல கேட்க மாட்டீங்களா? கொஞ்சம் சொல்றது கேட்க மாட்டீங்க. ஐயோ செத்தமர சங்குட்டுவேன். அண்ணாச்சி முடிஞ்சிருச்சு. எங்கே முடிஞ்சிரா? மூச்சு என்ன செத்தே போயிட்டா? 60 ரூபா பெட்ரோல் காண்டி 60 பையன் அடிச்சு பழச்சா குறைக்கா போலீஸ் ஓடுறா. ஸ்டார்ட் பண்ணியாச்சு அண்ணாச்சி. நம்ம குடும்பம் தெரு நிக்கும் போது எங்க போறோம் அண்ணாச்சி? ஏறி உட்காருங்க. எங்க போறதே தெரியல. போலீஸ் ஸ்டேஷன் இல்லாத ஊரா மத்த போறேன். அண்ணாச்சி ஒரு விஷயம் தெரியுமா? பெட்ரோல் 4 லிட்டர் கிடைச்சு. கணக்கு பார்க்க நேரமா போட்ல யார் பாத்துடுவாங்க? வேகமா போ. யாருப்பா? நான் தான் கவிதாப்பா. அப்பா பாலக்காடு வரைக்கும் போறேன். நாளைக்கு வந்துருவேன். சரி. பொண்ணு தனியா தான் இருக்கறா. நீங்க கொஞ்சம் பாத்துக்கிறீங்க. நான் பாத்து வரேன். எங்க போறான் இவன்? கதிரவேலு சொல்லுங்க. என்ன மேலேயே பாத்துட்டு போற? ஊருக்குள்ள ஒரு காக்காயும் காணா. அது எப்படி நீ இருக்கிறீல்ல? காக்கா எப்படி வரும்? என்ன பார்த்தா காக்கா ஏட்டவா இருக்கு. எங்களுக்கு வெச்சுக்கிற ஒரு நாள். என்னப்பா நீங்க எல்லார்கிட்டயும் என்ன பாத்துக்க சொல்லிட்டு போறீங்க? நான் என்ன சின்ன குழந்தையா? என்ன எனக்கு பாத்துக்க தெரியாதா? நீ வயசுக்கு வந்து பொண்ணுமா, உனக்கு ஒரு பாதுகாப்பு எடுப்பில்ல? அப்பா அதெல்லாம் எனக்கு தெரியும். இது குடிங்க. பாத்தியா ஆள் இருக்கும்போது உன்னை நோட்டம் விட்டுட்டு போறான். கேட்டா காக்காய் தேடிட்டு போறேங்கிறான். ஜாக்கிரதை. வீட்டுக்குள்ள போய் கதவு தாள் போட்டுக்கோ. நீங்க ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கப்பா. போமா. சரிப்பா பை. ஏய் நில்லு. மைனருக்கு வணக்கம் சொல்லு. உடம்பு எப்படி இருக்கு? ஆமா ஆளோட அப்பா ஊருக்கு போயிட்டாராட்டு இருக்கு. என்னையா சொல்ற? அதுக்கு இந்த ரியாக்ஷனு. பார்த்து நடந்துக்கடா. ஊருக்குள்ள உதப்பட்டுறாத. இப்படியும் அலையிறானுங்க. யோ மைனரே, நீ இன்னைக்கு தான் உருப்படியான விஷயம் பண்ணிருக்க. தேங்க்ஸ் அண்ணா. ஹேய் கவுண்ட். ஏய் சி. ஏய் சி. ஏய் கவுண்ட். என்ன கார்த்திக், இன்னைக்கு ரொம்ப ஜாலி மூட்ல இருக்க? இன்னைக்கு தான் நீ ரொம்ப நேரம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணிருக்க. அதான். ஓஹோ. நான் உன்னை கேட்குறேன், கரெக்டாக சொல்வியா? கேளு. இப்போ நம்ம ஒரு புது வீடு வாங்குறோம்னு வை. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? அதுக்காக நம்ம நிறைய பணம் சேர்க்கணும். நான் இப்போ ஒரு புது பைக் வாங்குறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? அதை ஃபர்ஸ்ட் ஓட்ட கத்துக்கணும். வெரி குட். இப்போதான் ரொம்ப நெருங்கி வந்திருக்க. சரி, நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஏய் நீ அங்க சுத்தி இங்க சுத்தி எதுக்கு வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரியா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். சரி, அதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு.
இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னா என்னோட மூட நீ மாத்திருவ. அதுக்கு முன்னாடி நான் கிளம்புறேன். ஏய் கவிதா இல்ல, ஒரு நிமிஷம் சொல்றதை கேளு. விடு கார்த்திக். பாய், நாளைக்கு பாப்போம். அடாடாடா, நானும் புருவத்தை கசக்கி மூளையை கசக்கி 4 மாசமா பல பேர்கிட்ட பல கதை கேட்டு பார்த்தாச்சு. இது வரைக்கும் ஒரு நல்ல கதை அமையல. ஒரு நல்ல டைரக்டர்